வணக்கம் மக்களே. நம்முடைய இன்று ஒரு தகவலில் நாம் இன்றைக்கி ஷார்ட்ஸாக என்ன பகிர்ந்துக்க போகிறோன்னா, நோய் எதிர்ப்பு சக்தி அதை எப்படி நம்ம குழந்தைகள் முதல் பெரியவங்கள் வரைக்கும் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இதில் எடுத்துருக்கிற பொருள் பார்த்திங்கனாக்கா வெத்தலை. ஃபஸ்ட்டே வெத்தலை இஞ்சி நான் இது பண்ணிவிட்டேன். இப்போ துளசியும் கற்பூரவள்ளியும் போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் ஒரு 5-6 கற்பூரவள்ளி போட்டுக்கலாம். துளசி ஒரு 20-30 இலை போட்டுக்கலாம். ஸோ அதை ரெண்டுமே நல்லா இடிச்சுக்குங்க. நல்லா இடித்து நமக்கு ஏற்கனவே இது போட்டிருந்தேன். இப்போ அது கூட சேர்த்து சீரகம் போடுறேன், மிளகு. ஸோ இதை நல்லா இடிச்சுக்கிறோம். இதை முடிச்சுட்டு அதில் நான் இன்னும் ஒரு பட்டை 2 கிராம்பு வச்சுருப்பேன். அது நம்ம தண்ணி கொதிக்கும் போது போடணும். அதனால் இதை இடிக்கிறதுக்கு வரைக்கும் தான் இந்த பொருள். ஸோ மொத்த பொருள் நோட் பண்ணிக்கோங்க. இஞ்சி, வெத்தலை, மிளகு, சீரகம். அந்த வெத்தலையும் இப்போ காமிச்சிருக்கேன் பாருங்கள். ஸோ காம்பு எடுத்துடணும். காம்பு கிள்ளிட்டு அதை போடணும். ஸோ மொத்தமே பார்த்திங்கன்னா ஒரு 7 பொருள் போட்டிருப்பேன். வெத்தலை ஃபஸ்ட்டு போட்டுங்க. காம்பு கிள்றோம் இல்லையா, வெத்தலை. அதுக்கப்புறம் இஞ்சி, சீரகம், மிளகு, கற்பூரவள்ளி, துளசி இலை. இது எல்லாம் போட்டு இடிச்சுக்குங்க. தண்ணி கொதிக்க வைக்கும்போது போட வேண்டிய பொருள் பார்த்திங்கன்னா, ஒரு பட்டை, சின்ன பட்டை, 2 கிராம்பு போட்டுக்குங்க. கொஞ்சம் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் போடுங்க. அது இப்போ காமிக்கிறேன். மஞ்சள் போட்டுங்க. நல்லா கொதிக்க வைங்க. ஸோ கொதிக்க வச்சு இப்போ அது போடுறேன் பாருங்கள். பட்டை, கிராம்பு, கல்லுப்பு, அப்புறம் மஞ்சத்தூள் போட்டுட்டு நாம் இடித்து வச்சிருந்தோம் பார்த்திங்களா, அந்த கலவை அதை அப்படியே இல்லை தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு நல்லா 2 டம்ளர் தண்ணி வைங்க. அது 1 டம்ளராக குறையும். 1 டம்ளர் கொஞ்சம் வடிகட்டிட்டு நீங்கள் என்ன பண்ண, இப்போது இது 1 வயசுக்கு மேலே இருக்கிற குழந்தைங்களுக்கே கொடுக்கலாம். என் பசங்க நான் ட்ரை பண்ணியிருக்கேன். ரொம்ப நல்லா கேட்கும். இது எதுக்குன்னா, முக்கியமாக வீசிங், சளி, இருமல் இது இருக்கிறவங்களுக்கு இதை நீங்கள் தொடர்ந்து வாரத்துக்கு 1 நாள், குழந்தைங்களா இருந்தால் 5 வயசுக்கு மேலே இருந்தால் வெறும் வயிற்றில் கொடுக்கலாம், எம்டி ஸ்டமக்கில். 5 வயசுக்குள்ளே இருக்கணும், காலையில் சாப்பிட்டுட்டு கொடுக்கலாம். ஸோ 5 வயசுக்கு மேலே இருக்கிற குழந்தைங்களுக்கு ஒரு 1/2 டம்ளர் கொடுக்கலாம். வயசு 2 வயசு அதுக்குள்ளே இருக்கிற குழந்தைங்களுக்கு ஒரு 1/4 டம்ளர் கொடுக்கலாம். போதும், 2 ஸ்பூன். நன்றி, வணக்கம்.